ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பர்சன்டேஜோட டே 5 வீடியோ. இது வந்து நான் டே 4ல் இருக்க சம்ஸோட கண்டினியூவேஷன்ஸ் இப்போ பார்க்கலாம். ஓகே, இப்போ இங்கே பாருங்கள். தேர் ஆர் 2 numbers when first number is increased by 160%, the obtained number is 86 less than the second number. Okay, and if the first number is increased by 110, then the obtained number is 200 less than the second number. Find the sum of two numbers. Okay, இப்போ ஃபஸ்ட்டு இது என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த ப்ராப்ளமை 2 மெத்தடில் நம்ம சால்வ் பண்ண முடியும். பட் வந்து நம்ம கரெக்ட் ப்ரொசீஜர் படி ஷார்ட்கட் இல்லாமல் போனோம்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப டைம் எடுத்துக்கும். இப்போ நான் ஃபஸ்ட்டு ஷார்ட்கட் சொல்லித்தரேன், அப்புறம் நீங்கள் வந்து இது போட்டுக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஷார்ட்கட் இப்போ சொல்லித்தரேன். ஷார்ட்கட் மெத்தடு சொல்லித்தரேன். இப்போ இதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு நம்பர்னு வச்சுக்கலாம். ஓகே, இது இதோட நம்பர். இப்போ ஃபஸ்ட்டு லைன் என்ன கொடுத்துருக்காங்க? when first number is increased by 160%, the obtained number is, இல்லையா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நம்பர் வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், 160% அதிகப்படுத்துகிறேன். இப்போ ப்ளஸ் 160% அதிகப்படுத்துகிறேன். ஓகேவா? அப்போ அப்டெயின் நம்பர்னால் கிடைக்கிற நம்பர். இந்த கிடைக்கிற நம்பர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, செகண்ட் 86 லெஸ் தென் த செகண்ட் நம்பர். அப்போ செகண்ட் நம்பரை விட 86 வந்து கம்மியாக இருக்குது. ஓகே, இது ஒன்று கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது அதே மாதிரி, ஒருவேளை நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டு நம்பரை வந்து 110 இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா, பர்சன்டேஜ் கிடையாது, வெறும் 110 இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா, 110 இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா, ஓகேவா, 111 110 இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா அப்டெயின்டு நம்பர் வந்து 200 லெஸ் தென் த செகண்ட் நம்பர். அப்போது செகண்ட் நம்பரை விட 200 லெஸ். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஏ மைனஸ் பி போட போகிறேன். அப்போது ஏ மைனஸ் பி என்ன வரும்? ஏ வந்து எனக்கு 110ன்னு வச்சுக்கலாம், மைனஸ் ஆஃப் இப்போ இந்த ஏ மைனஸ் பி வந்து ஏ வந்து இங்கே 110. அப்போது பி வந்து எனக்கு எவ்வளவு? பி வந்து எனக்கு மைனஸ் பி தானே, மைனஸ் ஆஃப் மைனஸ் 200. அப்போ டோட்டலாக எனக்கு எவ்வளோ வரும்? டோட்டலாக எனக்கு வந்து 310 வரும். சரிங்களா? 310. அப்போ ஏ மைனஸ் பி வந்து நான் 310 அப்படின்னு இதோடதை வச்சுக்கிட்டேன். ஓகே, இது வந்து இதுக்கும் ரிலேட் பண்ணி தான் நம்ம போடுற மாதிரி இருக்கும். இப்போ ஏயோட வேல்யூ இதுலேருந்து போடலாம். ஏ வந்து எனக்கு எவ்வளோ? 160% மைனஸ் ஆஃப் பி எவ்வளவு? பி வந்து மைனஸ் 86. ஓகே, விச் இஸ் ஈக்குவல் டு 310. ஓகே, இப்போ இதை வந்து 160% இந்த சைடு வச்சுக்கோங்க. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸா, ஸோ இந்த சைடு போச்சுன்னா மைனஸ் 86 மாறிடும். அப்போது 310 இருந்து 86 போச்சுன்னா எவ்வளோ? 224. அப்போது 160% 224னா நம்ம 100% எவ்வளோன்னு கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம இதை கேன்சல் பண்ணுவோமா? நான் 4th டேபிளில் கேன்சல் பண்ணலாம். ஓகே, 4th டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 160, இது கேன்சல் பண்ணிங்கன்னா 16 மிச்சம் 0. இது கேன்சல் பண்ணிங்கன்னா 5 மிச்சம் 2 6 24. திரும்பியும் வந்து 5 40 6 24 7 28. இந்த ஒரு நாள் மிச்சம் 1 16. ஓகேவா? இது வந்து 2 10 7 2 14. ஸோ இப்போ எனக்கு வந்து என்ன வருதுன்னா, 5% வந்து அப்போ எனக்கு 7க்கு எடுக்கு. அப்போ வந்து 1% எனக்கு எவ்வளோ? 7/5. எனக்கு தேவையானது எவ்வளோ பர்சன்டேஜ்? 100%. அப்போ என்னது வரும்? 7/5 இன்ட்டு இங்கேயும் 100ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா இங்கேயும் 100ஆல் மல்டிபிள் பண்ணும். இப்போ 25 100. ஓகே, 20. இப்போ 20 இன்ட்டு 7 எனக்கு என்னதுன்னா 140. ஓகேவா? 100% வந்து 140. இப்போ இந்த 140யை இந்த 310 இருக்குது பார்த்தீங்களா,
இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ 140 + 310 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 450. ஸோ த சம் ஆஃப் டூ நம்பர் வந்து 450. ஓகேவா? இப்போ இது வந்து ஷார்ட்கட் மெத்தட். நான் வந்து இல்லை நான் வந்து இதை வந்து நார்மல் ப்ரொசீஜர்லேயே நான் போட்டு ஆன்சர் கொண்டு வரேன், ட்ரை பண்ணி பார்க்குறேன், செக் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னிங்கன்னா நீங்கள் எப்படி போடணுன்னா, இங்கே நீங்கள் when the number is increased by 116%, the obtained number is 86 less than the third number அப்படின்னு இருக்கா. நான் ஈக்குவேஷன் மட்டும் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு நம்பர் வந்து நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன், செகண்ட் நம்பர் வந்து ஒய்ன்னு வச்சுக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு நம்பர் 160% இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னு கொடுத்துருக்கா, 160% வந்து அதிகப்படுத்துகிறோம். அப்போ எப்படி போடுவோம் அப்படின்னா, எக்ஸ் தான் ஃபஸ்ட் நம்பர், அதை வந்து 160% வந்து நான் அதிகப்படுத்துகிறேன். ஸோ 100 + 160 ஓகே டிவைடட் பை 100 விச் இஸ் ஈக்குவல் டு அப்டெயின் நம்பர் என்ன 86 less than the செகண்ட் நம்பர். ஸோ செகண்ட் நம்பர் என்ன நினைக்கிறது ஒய்யை விட 86 வந்து லெஸ். இது வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே, செகண்ட் ஈக்குவேஷன் இப்போ பாருங்கள். அதே மாதிரி இஃப் த ஃபஸ்ட்டு நம்பர் இஸ் இன்க்ரீஸ்டு பை 110, அப்போது ஃபஸ்ட்டு நம்பர் இஸ் இன்க்ரீஸ்டு பை 110, அப்போது த அப்டெயின்டு நம்பர் இஸ் 200 less than the செகண்ட் நம்பர். அப்போது செகண்ட் நம்பரை விட 200 லெஸ். இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணி நம்ம ஸ்கூல் மேக்ஸில் படிச்சிருக்கோம் இல்லையா, XY வேல்யூ ஃபைன் பண்ணி ரெண்டும் நம்ம ஆட் பண்ணோம். ஸோ இது பெரிய ப்ராசஸ், உங்கள் ஷார்ட்கட் யூஸ் பண்ணிக்கோங்க. பட் நீங்கள் இங்கே என்னென்ன நான் வச்சுக்கோங்க, இங்கே நீங்கள் கேட்கலாம் when the first number is increased by 160% தானே, அப்போ அதே மாதிரி இங்கே வந்து எக்ஸ் ப்ளஸ் 160%ன்னு போடலாமான்னு, பட் போடக்கூடாது. பிகாஸ் இது வந்து வேல்யூவில் இருக்குது, இது இந்த டேர்ம் ஆஃப் பர்சன்டேஜில் இருக்குது. ஸோ இதுதான் கரெக்டு. ஓகே, இல்லைனா நீங்கள் டைரெக்டாக வந்து இன்க்ரீஸ்டு பை 160%, ஸோ 160 டிவைடட் பை 100 இப்படின்னு போட்டால் இது தப்பு. ஏன்னா எக்ஸோட 160% எவ்வளோனா தான் இது கரெக்டு. பட் வந்து எக்ஸு வந்து 160% இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இந்த ப்ராசஸ் தான் பண்ணணும். புரியுதுங்களா? இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, சரி. ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா, ஏ sold a mobile phone to B at a gain of 25%, B sold it to C at a loss of 10%. If C paid Rs 5625 for it, how much did A pay? ஓகே, அதாவது ஏ வந்து ஒரு மொபைலை விற்கிறாரு, பிக்கு 25% கெயினில், சரியா? அப்போ பி வந்து சிக்கு விற்கிறாரு, 10% லாஸ். ஓகே, பட் நம்ம ஏ வந்து எவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்து அந்த மொபைல் ஃபோனை வாங்கினாரு நம்மளுக்கு தெரியாதா? ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, அதை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ ஏ பெய்டு ஃபார் த மொபைல் ஃபோன். ஏ வந்து எவ்வளோ மொபைல் ஃபோன் கொடுத்து வாங்கியிருப்பாருன்னா எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ எக்ஸ் இன்ட்டு இங்கே பாருங்கள், இது வந்து கெயின் ஆஃப் 25%. எப்போவுமே கெயின் அப்படின்னா நம்ம ஆட் பண்ணுவோம், 100 கூட ஆட் பண்ணுவோம். ஸோ 100 + 25 125 டிவைடட் பை 100. அடுத்தது B sold it for loss of 10%. ஸோ லாஸ்னால் மைனஸ் பண்ணுவோம். ஸோ 100 - 10 எவ்வளவு? 90. ஸோ 90 by 100. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு, ஸோ இது ஏ, இது இங்கிருந்து பிக்கு கொடுத்தது, பி வந்து சிக்கு கொடுத்தது. ஸோ டோட்டலாக இது எல்லாத்தையும் சேர்த்து சி எவ்வளோ பே பண்ணியிருக்காங்க? 5625. ஓகே, இதை வந்து நீங்கள் சிம்ப்ளிஃபை பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைனலாக எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா 5000. ஓகேவா? இது நீங்கள் ஃபைனலாக சிம்ப்ளிஃபை பண்ணி பாருங்கள். ஓகே ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாமினேஷன். ஓகேவா? பர்சன்டேஜில் சப்டாபிக்ஸ் வந்து எக்ஸாமினேஷன். இப்போ இதில் பாருங்கள், கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். இன் an examination 40% is the passing mark. Okay, yeah, student gets 250 marks, it fails by 38 mark. What is the maximum marks of the examination? ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க. ஓகே, ஒரு ஸ்கூலில் ஒரு எக்ஸாம் நடக்குது. அந்த எக்ஸாமில் 100க்கு 40% எடுத்தால் பாஸ் ஆமாம். ஓகே, ஒரு ஸ்டூடெண்ட் 250 மார்க் வாங்கிட்டான்.
ஆனால் அவனுக்கு 38 மார்க் இருந்தால் ஃபெயில் ஆயிருப்பான். அப்போ டோட்டல் மார்க் எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போது பாசிங் பர்சன்டேஜ் வந்து எவ்வளவு? பாசிங் பர்சன்டேஜ் வந்து எனக்கு 40. ஓகேவா? இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 250 மார்க் வாங்கியிருக்கான். ஓகே, ப்ளஸ் ஒரு 38 இருந்தால் பாஸ் ஆவான். 288 தான் இது. அப்போ இது பாஸ் மார்க். அப்போ பாஸ் மார்க்கும் இந்த பாசிங் பர்சன்டேஜும் ஈக்குவல் பண்ணலாமா? ஓகே, அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 40% தான் என்னது நம்மளுக்கு 288. ஓகேவா? அப்போ இதுலேருந்து நம்ம 100% கண்டுபிடிக்கலாம். ஓகே, இப்போ இது கேன்சல் பண்ணினீங்க அப்படின்னா எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ஆல் கேன்சல் பண்ணலாம். 22 40 144 12 20 72 5ஆல் பண்ணிங்கன்னா 3 ஆரம்பிச்சோன்னா 6 12. ஸோ இது கேன்சல் பண்ணிங்கன்னா 1% ஈக்குவல் டு 7.2 அப்படின்னு வரும். அப்போ மேக்ஸிமம் மார்க்ஸ் தானே எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ மேக்ஸிமம் மார்க்ஸ் எவ்வளோ? மேக்ஸிமம் பர்சன்டேஜ் எவ்வளோ? 100%. 2 கேன்சல் பண்ண 720. மேக்ஸிமம் மார்க் வந்து 720. ஓகே, இன்னொரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்கள். அதாவது ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க. அந்த எக்ஸாமில் வந்து 40% தான் நம்மளுக்கு பாஸ் மார்க்கு. பட் ஒரு ஸ்டூடெண்ட் என்ன பண்ணியிருக்கான்? 250 மார்க் எடுத்திருக்கான். 38 மார்க்கில் ஃபெயில் ஆகிட்டான். அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் இந்த 38 மார்க் வந்து அவன் பாஸ் ஆயிடுவானா? அப்போ 250 + 38 வந்து 288. அப்போ இந்த மார்க் எதுக்கு ஈக்குவல்? இந்த பாசிங் பர்சன்டேஜ்க்கு ஈக்குவல். ஸோ 40% தான் நம்மளுக்கு 288னா 100% எவ்வளோ அப்படின்னு நம்ம ஃபைன் பண்ணிங்கன்னா நம்மளோட மேக்ஸிமம் மார்க்ஸ் தெரிஞ்சிடும். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா, இன் an exam of 300 marks, a student gets 75 marks. If she had scored 6 more marks, she would have attained passing percentage. What is the passing percentage? ஓகே, இங்கே பாருங்கள். இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, போன சம் வந்து நம்மளுக்கு மேக்ஸிமம் மார்க் எவ்வளோன்னு ஃபைன் பண்ண சொன்னாங்க. பாசிங் பர்சன்டேஜ் கொடுத்துட்டாங்க. பட் இங்கே பாருங்களேன், இங்கே வந்து ஒரு எக்ஸாம் வந்து 300 மார்க்ஸ்க்குனே கொடுத்துட்டாங்க. ஸோ டோட்டல் மார்க்ஸே நம்மளுக்கு 300 மார்க் தான். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் 75 மார்க் வாங்குகிறாங்க. பட் அவங்க வந்து 6 மார்க் அதிகமாக வாங்கியிருந்தால் பாஸ் ஆகிருப்பாங்க அப்படிங்கிறாங்க. அப்போது பாசிங் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறோம். அப்போது மேக்ஸிமம் மார்க் 100% தான் நம்மளுக்கு எவ்வளவு? 300. ஓகேவா? இப்போ ஆல்ரெடி அவங்க வந்து ஒரு 75 மார்க் வாங்கிட்டாங்க. ஓகே, இன்னும் ஒரு 6 மார்க் எக்ஸ்ட்ரா வாங்கியிருந்தால் பாசிங் பர்சன்டேஜை அட்டைன் பண்ணியிருப்பாங்க. பாசிங் பர்சன்டேஜ் நம்மளுக்கு தெரியாது. இப்போ 75 + 6 நம்மளுக்கு என்ன ரெண்டையும் ஆட் பண்ணினீங்க அப்படின்னா 81. அப்போது 100% தான் நம்மளுக்கு 300னா எக்ஸ் பர்சன்டேஜ் வந்து 81. ஓகேவா? இப்போ நம்ம இதை வந்து கேன்சல் பண்ணலாம். ஓகேவா? ரெண்டையும் கிராஸ் மல்டிபிள் பண்ணி கேன்சல் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ வந்து 81 00 இதை வந்து 300 × எக்ஸ் பர்சன்டேஜ்னு போடலாம். ஒரு பர்சன்டேஜ் கேன்சல் ஆயிருமா? அப்போ 300x. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 8100 / 300. ஒரு 0க்கு ஒரு 0, ஒரு 0க்கு ஒரு 0. ஸோ 81/3 இது கேன்சல் பண்ணினீங்க அப்படின்னா எனக்கு 27ன்னு வரும். ஓகேவா? 81 வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 81/3. 81/3 கேன்சல் பண்ணினீங்கன்னா எவ்வளோ வரும்? 2 3 6 மிச்சம் 2 7 3 21. ஸோ அப்போ வந்து 27%. எக்ஸ் வந்து நம்மளுக்கு 27% தான் நம்மளுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாசிங் பர்சன்டேஜ். ஓகே, அதாவது போன சம்மில் வந்து நம்மளுக்கு இது மாதிரி கொடுத்துருந்தாங்க. மேக்ஸிமம் மார்க்ஸ் ஃபைன் பண்ண சொல்லியிருந்தாங்க. இதில் நம்மளுக்கு பாசிங் பர்சன்டேஜ் ஃபைன் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஓகேவா? சரி, ஓகே. இதில் இன்னும் வந்து இதில் இன்னும் கொஞ்சம் வேறு டைப்பில் இன்னும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக எப்படி கேட்பாங்கன்னு நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.